ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் ட்ரிஃப்ட் டெக் யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம பிசியை டிஸ்மேண்டில் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, கம்ப்ளீட்லி எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்க வித்தியாசம் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ ஹார்ட் டிஸ்க்ன்றது இதுதான். இது எஸ்எஸ்டிங்க. இப்போ நம்ம 320 ஜிபி ஹார்ட் டிஸ்க் இதே இது 128 ஜிபி எஸ்எஸ்டி. ஓகேவா? இதுதான் ஹார்ட் டிஸ்க். இதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இதே இந்த சீல ரிமூவ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள மூவிங் பார்ட்ஸ் இருக்கும், உங்களால பார்க்க முடியும். இது எப்படின்னா, லைக் ஓல்டு மாடல் டிவிடி எப்படி டிவிடிக்குள்ள நம்ம சிடி போட்டோம்னா அது எப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரிதான் இதுவும். எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எஸ்எஸ்டி. இது மூவிங் பார்ட்ஸே கிடையாது. இல்ல இது எப்படின்னா கம்ப்ளீட்லி சிப் ப்ராசஸிங் தான் உங்களுக்கு. அதனால இப்ப இதுல எது ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா சூஸ் பண்றது இந்த 128 ஜிபி எஸ்எஸ்டி தான். ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பெரிய ஃபைல் இருக்கு, இப்ப நீங்க ஒரு வீடியோ ஃபைல் நிறைய வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு ஸ்டோர் பண்றதுக்குன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் குட் சாய்ஸ். பட் இப்ப எனக்கு ஒரு ஓஎஸ் வேணும், நான் ஒரு ஓஎஸ் ரன் பண்ண போறேன், விண்டோஸ்ல போட போறேன், விண்டோஸ்ல தான் ரன் பண்ண போறேன், எனக்கு ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நீங்க இதை சூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். எஸ்எஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். அதே ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் டிரைவ், அவ்வளவுதான். ஹெச்டிடினா ஹார்ட் டிஸ்க், அதாவது ஹார்ட் டிஸ்க். இது சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஓகேவா? இதை ஏன் நம்ம இதை ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? இது ஃபாஸ்ட், எஸ்எஸ்டி ரொம்ப ஃபாஸ்ட் ஹார்ட் டிஸ்கோட. ஏன்னா இது இப்போ ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிடி மாதிரி இருக்கு ஒரு இடத்துல இருக்குன்னா அது மூவ் பண்ணி தான் இருக்கணும். அதனால அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் தேவைப்படும். ஆனா இது அப்படி இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்ஸ் கனெக்டடா இருக்கு எல்லாமே. அதனால டக்குன்னு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் இது ரீட் பண்ணி எடுத்துரும் டேட்டா. ஸோ உங்களுக்கு இது ஃபாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இன்னும் டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஷாக் அடிக்காது. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஷாக் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இது அப்படி இல்லை. இது இப்படி ஓப்பன் இருக்கு, 1 டிராப் வாட்டர் விழுந்தா கூட உங்களுக்கு ஷாக் அடிச்சு ஓடிட்டு இருக்கப்ப. ஆனா இது அப்படி கிடையாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் பவர் கன்சம்ஷன் அதிகமா பண்ணும். ஸோ உங்களுக்கு இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப எஸ்எஸ்டி உங்களுக்கு 2.5 வோல்ட் கன்சம்ஷன் பண்ணுன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படியே டபுளா பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 4 வோல்ட் 5 வோல்ட் கன்சம்ஷன் பண்ணும். ஏன்னா டேட்டா அதுல மூவிங் பார்ட்ஸ் இருக்காது, டேட்டா மூவ் பண்ணி தான் ரீட் பண்ணி எடுக்கும். அதனால உங்களுக்கு இது கொஞ்சம் மூவிங் பார்ட்ஸ்னால வோல்டேஜ் அதிகமா கன்சம்ஷன் பண்ணும். அதுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட், எஸ்எஸ்டி தான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்டிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஜிபி, அதாவது ஒரு ஜிபி டேட்டா ரேட் அதிகம். இதுல எப்படின்னா இப்ப 128 ஜிபினாலுமே இது காஸ்ட்லி கொஞ்சம். எஸ்எஸ்டி இதையும் விட ரொம்ப காஸ்ட்லி ஹார்ட் டிஸ்கை விட. ஆனா ஹார்ட் டிஸ்க் ரேட் கம்மி தான். உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு லோ காஸ்ட்ல இருக்கும். சோ நீங்க ஹார்ட் டிஸ்க் கம்மி ரேட்டு, ஒரு லோ ரேட்ல வாங்க நினைச்சீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் நீங்க வாங்க முடியும். எஸ்எஸ்டின்னு பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா வரும் உங்களுக்கு. ஏன்னா இது ஃபுல்லுமே சிப் அப்படின்றனால உங்களுக்கு ரேட் அதிகமா சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ரேட் அதிகம் எஸ்எஸ்டி. ஹார்ட் டிஸ்க் ரேட் கம்மி. ஓகேவா? இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபரன்ஸ். இதுக்கும் எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் டிஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஓஎஸ் தேவைப்படுது, ஓஎஸ் பூட் பண்ணி ரன் பண்ணணும், எனக்கு ஃபாஸ்டா வேணும்னா நீங்க எஸ்எஸ்டி யூஸ் பண்ணலாம். அதே எனக்கு ஓஎஸ் எல்லாம் தேவையில்ல, சும்மா வெறும் ஸ்டோரிங் மீடியா ஃபைல் ஸ்டோர் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? எஸ்எஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் சாலிட் ஸ்டேட் டிரைவ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மேலும் நம்ம டெக் வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.